வணக்கம் அன்பு சகோதரா. நான் இப்போ வீடியோ பார்த்தேன். பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஒரு முதல்வர், நல்ல மனிதன். அவர் குறை சொல்லிட்டு காரியம் இல்லை. நல்ல மனிதன், அன்பானவர், பண்பானவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வச்சு செய்து வச்சு செய்கிறதோட தமிழ் அப்படியே பொக்கி, அதாவது தூக்கி அந்த தமிழை எவ்வளோ பாராட்டி பேசியிருக்கிறாருன்னு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே உண்மையில ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா தமிழில் இவ்வளோ அறிவாளிங்களா? தமிழன் அதை பண்ணான், தமிழ்னு இதை பண்ணான், தமிழ் உலக சாதனை படைச்சிட்டான், தமிழ் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு முதல்வர் வாயில் வர்ற அந்த வார்த்தைகள் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? ஆனந்தமாக இருக்குது கேட்குறதுக்கு. அவர் 15 வருஷமாக அரசியலில் இருக்கிறாருங்க. 15 வருஷமாக அரசியலில் இருக்கிறார். அவரும் எவ்வளோ முயற்சிகள் பண்ணி பலதெல்லாம் சொல்லி போராடி எல்லாம் அப்புறம் ஒரு கட்சியோடு சேர்ந்து இப்போ அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ யாரை சொல்லுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துணை முதலமைச்சராக இருந்து இப்போது பார்ட்டி நடந்துட்டுருக்கு, கட்சி அப்படி போயின்னு இருக்கு அந்த மாநிலத்தில். அவர் சொல்கிறாரு, 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு மக்கள்கிட்ட பல நன்மைகளை சொல்லி போராடி வீதி வீதியாக போய் கேட்காத ஜனம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, மாஃபியா இதெல்லாம் வச்சு ஒரு ஆள் 2.5 வருஷத்தில் முதலமைச்சராக எவ்வளோ கீழ்த்தரமான ஆளுங்க பாரு தமிழன்றாரு. எப்படி தமிழ் அப்படியே தூக்கிட்டு தம்முன்னு போட்டு உடச்சிட்டாரு. 15 வருஷமாக நாங்கள் அரசியல் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. 2.5 வருஷத்தில் மாஃபியா டீம் வச்சு ஒருத்தர் முதல்வராக ஆகிறாருன்னா அது பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த புத்திசாலிங்களாம் எனக்கு ஏன் கிடைக்காத போயிட்டாங்கன்னு கேட்குறாரு. முட்டு கொடுக்குறீங்கள நீங்களாம், தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றத நீங்கள் தமிழன் என்று சொல்லடா தரையில் போட்டு மிதிடான்னு பண்ணிட்டீங்க. அப்படி தான் இருக்குது. வெக்கமான சூடு சொன்ன இல்லாதவங்களும் ஆகிட்டாங்க தமிழன். என்ன பண்ண, எல்லாம் தலையெழுத்து.